இன்றைய முக்கிய செய்திகள். கோடை வெயிலால் தவிக்கும் பறவைகளுக்கு நீரும் உணவும் கொடையளிப்போம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ரமலான் பண்டிகையை முன்னிட்டு முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் 7 பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்தி அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு வழங்க மத்திய உள்துறை அமைச்சகம் பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுகவின் பி டீமாக தமிழக வெற்றிக் கழகம் உள்ளது. தமிழக அரசியலை ஆழமாக கற்றுக்கொண்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேச வேண்டுமென தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை அறிவுறுத்தியுள்ளார். ரம்ஜான் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி வாழ்த்து தெரிவித்த முதல்வர் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் பிறை கண்டு பெருநாள் கொண்டாடும் இஸ்லாமிய மக்களின் வாழ்வு என்றென்றும் வளர்ப்பிறையாக ஒளிரட்டும் என வாழ்த்தியுள்ளனர். தமிழ் கலாச்சாரத்தின் ஆன்மா கம்பராமாயணம் என்று தமிழக ஆளுநர் RN ரவி கூறியுள்ளார். இந்தியா இலங்கை மீனவ பிரதிநிதிகளின் பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெறும் என்று இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். சென்னை தூத்துக்குடி இடையே நேற்று முதல் கூடுதல் விமானம் இயக்கப்படுகிறது. ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் மீண்டும் விமான சேவையை தொடங்கியது. தூத்துக்குடி விமான நிலையம் வளர்ச்சி பெற்று வருகின்ற நிலையில் பெரிய விமானங்கள் வந்து இறங்கும் வகையில் விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது சீமான் சட்டப்பேரவைத் தேர்தலில் தனித்தே போட்டியிடுவோம் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திருச்சியில் புத்தகம் படிக்கும் பழக்கம் மற்றும் சேமிப்பு பழக்கத்தை ஊக்கப்படுத்துவதற்காக 40 பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உண்டியல்கள் வழங்கப்பட்டன. வந்த வேலை முடிந்துவிட்டது, அதனால் ட்ரம்ப் அரசிலிருந்து விலகும் எலான் மஸ்க். அமெரிக்க அரசின் செலவை குறைக்க அமைக்கப்பட்ட சிறந்த நிர்வாகத்திற்கான DOGE துறை தலைவர் பதவியில் இருந்து வரும் மே மாதத்திற்குள் விலக உள்ளதாக எலான் மஸ்க் சூகசகமாக கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் எழுப்பூர் அருகே உள்ள இந்திராப்பட்டியைச் சேர்ந்தவர் பாலாஜி, வயது 21. இவரது நண்பர் நவீன்குமார், வயது 18. இவர்கள் இருவரும் இருசக்கர வாகனத்தில் இன்று நடைபெறும் இந்திராப்பட்டி முத்துமாரியம்மன் கோயில் தேரோட்டம் விழாவிற்கு புதிய ஆடை எடுப்பதற்காக நேற்றிரவு எழுப்பூர் வந்துள்ளனர். இவர்களது இருசக்கர வாகனம் எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது கட்டுப்பாட்டை இழந்து மோதியதில் சம்பவ இடத்திலேயே பாலாஜி பரிதாபமாக உயிரிழந்தார். நவீன்குமாருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஆசியாவின் டெட்ராய்ட் சென்னை தான் என்று தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்து வரும் நிலையில் உலகின் மிகப்பெரிய மின்னணு வாகனங்கள் உற்பத்தி நிறுவனம் தமிழகத்தை புறக்கணித்துவிட்டு தெலுங்கானாவுக்கு சென்றிருப்பது உண்மையாகவே கவலை அளிக்கிறது என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். நீட் ரகசியம் பற்றி கேட்டால் உசேன் போல்ட்டை விட வேகமாக ஓடுகிறார் உதயநிதி என்று RP உதயகுமார் காட்டமாக பேசியுள்ளார். திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா ஆழி தேரோட்டம் வருகிற ஏப்ரல் 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு அன்றைய தினம் திருவாரூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டிற்கான தொழில் முதலீடுகள் பிற மாநிலங்களுக்கு செல்வது ஏன் என்று அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் கோடை வெயில் காரணமாக 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு முன்கூட்டியே கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் ரமலான் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சிவகாசி மாநகராட்சி நகர் நல அலுவலரை மாநகராட்சி நிர்வாகத்துறை திடீரென காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளது. இதன் பின்னணியில் சிவகாசி மேயரின் அழுத்தம் இருப்பதாக கூறப்படுகிறது. நடப்பு ஆண்டுக்கான சொத்து வரியை இன்று செலுத்தாவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. சொத்து வரி செலுத்துவதற்கான அவகாசம் இன்றுடன் முடியும் நிலையில் சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. சொத்து வரி நிலுவை வைத்துள்ள கடைகளின் முன்பு சென்னை மாநகராட்சி நோட்டீஸ் ஒட்டியது. கோடை வெயில் கொளுத்தி வரும் நிலையில் இன்னும் சில வாரங்களில் கத்திரி வெயிலும் தொடங்கப் போகிறது. வெயிலில் இருந்து தப்பிக்க ஆண்டு முழுவதும் கிடைக்கிற இளநீர் சுவையான தீர்வு. இளநீரின் ஆரோக்கிய பலன்கள் பற்றி நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை விருகம்பாக்கம் கணபதிராஜ் நகர் பிரதான சாலையில் கடந்த 2 நாட்களாக பூட்டி கிடந்த ஒரு வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக அக்கம் பக்கத்தில் வசிக்கும் பொதுமக்கள் நேற்று மாலை விருகம்பாக்கம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். அந்த வீட்டின் முன்பக்க கதவு பூட்டியிருந்த நிலையில் பின்பக்கம் சென்று பார்த்தபோது பின்புற கதவு திறந்து கிடந்தது. போலீசார் அதன் வழியாக வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது அந்த வீட்டின் உள்ளே சுமார் 40 வயது மதிக்கத்தக்க ஒருவர் தலையில் வெட்டுக்காயங்களுடன் பிணமாக கிடந்தார். அவரது முகத்தில் வெட்டப்பட்ட கத்தி எடுக்கப்படாமல் அப்படியே இருந்தது. அவரது உடல் அழுகிய நிலையில் காணப்பட்டது. எனவே அவர் கொலை செய்யப்பட்டு 2 நாட்களுக்கு மேல் ஆகியிருக்கலாம் என தெரியவந்த நிலையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதில் 40 வயது வெங்கடேசன் வக்கீல் என்பது தெரிய வந்துள்ளது. மகளிர் பேரில் பதிவாகும் பத்திரங்களுக்கு பதிவு கட்டணத்தில் 1% குறைப்பு நாளை முதல் அமலுக்கு வரவுள்ளது. ரமலான் பண்டிகை தினமான இன்று வங்கிகள் வழக்கம் போல் செயல்படும் என்று RBI அறிவித்துள்ளது. 2024-25 நிதியாண்டுக்கான கணக்குகளை முடிக்க வேண்டியுள்ளதால் வங்கிகளுக்கு விடுமுறை இல்லை. அரசு விடுமுறை தினமான இன்று வங்கிகள் செயல்படுவது தொடர்பாக RBI விளக்கம் அளித்துள்ளது. நாடு முழுவதும் 9970 உதவி ஓட்டுநர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை ரயில்வே வெளியிட்டுள்ளது. இதில் தெற்கு ரயில்வேயில் 510 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. வரும் ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னை ஐசிஎஃப் ஆலையில் அடுத்த 2 ஆண்டுகளில் 50 தூங்கும் வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்களை தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை ஐசிஎஃப் ஆலையில் தற்போது வரை பல்வேறு வகைகளில் 70,000க்கும் மேற்பட்ட ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் பஞ்சட்டியில் ரூபாய் 256 கோடியே 45 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் துணை மின் நிலைய கட்டுமான பணிகள் விரைந்து முடிக்குமாறு மின்வாரிய தலைவர் ஜெ. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஊரக உள்ளாட்சி தேர்தல்களை உடனடியாக நடத்தக்கோரி தன்னாட்சி அமைப்புகளின் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் சென்னையில் நேற்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சி சார்பில் மத்திய சென்னை தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் அண்ணாநகர் மண்டலம் திருநகரில் ரூபாய் 50 லட்சத்தில் கட்டப்பட்ட இலகு பந்து உள் விளையாட்டரங்கை அமைச்சர் பி. கே. சேகர்பாபு, தயாநிதி மாறன் எம்பி ஆகியோர் நேற்று திறந்து வைத்தனர். வணிகர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கான ஒருநாள் சாட் ஜிபிடி பயிற்சி வகுப்பு வரும் ஏப்ரல் 3ஆம் தேதி சென்னை கிண்டியில் நடத்தப்படுகிறது. ஏடிஎம்மில் பணம் எடுக்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசுக்கு முதல்வர் மு. க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் தளத்தில் அனைவரும் வங்கியில் கணக்கு தொடங்குங்கள் என்று மத்திய அரசு கூறியது. பிறகு பண மதிப்பிழப்பு நடவடிக்கை கொண்டு வந்து எண்மை இந்தியா என்றார்கள், அடுத்து என்ன என்ற கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் நிலவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண திமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதுதான் ஒரே வழி என தமாக தலைவர் ஜி. கே. வாசன் எம்பி கூறியுள்ளார். நாங்கள் அங்கம் வகிக்கும் கூட்டணி வெற்றி பெற விசிக வலுவான சக்தியாக செயல்படும் என்று அக்கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருப்பூர், மயிலாடுதுறை, சென்னை, மதுரை ஆகிய இடங்களில் விவசாயிகள் பலரும் கடந்த வாரத்தில் ரயில் மறியல் போராட்டத்தை நடத்தினோம். எங்களை கைது செய்த போலீசார் வழக்கம் போல் கல்யாண மண்டபத்தில் தங்க வைத்து மாலையில் விடுவித்தார்கள். விவசாயிகளை கிள்ளுக்கீரை போல் தொடர்ந்து உதாசீனப்படுத்தி வரும் மத்திய பாஜக அரசு என்றும் அழைக்கப்படும் விவசாயிகள் அழிக்கப்படும் வேளாண்மை என்று வருத்தம் தெரிவித்துள்ளனர். ஆளும் திமுகவே கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெறும் என்று எம்எல்ஏ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு குறித்த முதல்வரின் அறிவிப்புக்கு அரசு ஊழியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஜெய்ப்பூரில் இருந்து சென்னைக்கு வந்த விமானத்தின் சக்கரங்கள் திடீரென பழுதான நிலையில் அந்த விமானத்தை விமானி சென்னை விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறக்கினார். இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. சைத்ரா நவராத்திரி, உகாதி, குடிபத்வா, செட்டிசந்த் ஆகிய பண்டிகைகளையொட்டி ஆளுநர் RN ரவி வாழ்த்து தெரிவித்துள்ளார். கோயில்களில் ஜாதி அடிப்படையில் விழா நடத்தக்கூடாது என்ற நீதிமன்றத்தின் உத்தரவு கடுமையாக கடைபிடிக்கப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி. கே. சேகர்பாபு தெரிவித்துள்ளார். இஃப்தார் நோன்பு திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இறைவனிடம் கையேந்துங்கள் என்று உருக்கமாக பாட்டு பாடியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. 4 நாட்களாக நீடித்த LPG டேங்கர் லாரிகள் வேலைநிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னை திருவான்மியூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடந்தது. இந்த கூட்டத்தில் பேசிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய், 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு இதுவரை சந்திக்காத ஒரு வித்தியாசமான தேர்தலை சந்திக்கும். 2 பேருக்கு நடுவில்தான் போட்டியே, ஒன்று தமிழக வெற்றிக் கழகம், இன்னொன்று திமுக என்று கூறியுள்ளார். இந்த நிலையில் பொதுமக்களை ஒருமுறை கூட சந்திக்காதவர் திமுகவை எதிரி என்று சொல்கிறார் என்று அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். 10 ஓவர்கள் தோனியால் விளையாட முடியாது என்று CSK பேட்டிங் ஆர்டர் குறித்து அணியின் பயிற்சியாளர் ஸ்டெஃபின் பிளெமிங் விளக்கம் தெரிவித்துள்ளார். 18வது IPL தொடரில் நேற்று கவுகாத்தியில் நடைபெற்ற 11வது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதின. இதில் ராஜஸ்தான் 6 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டுக்கு பின் சேசிங்கில் தொடர்ந்து சொதப்பும் சென்னை சூப்பர் கிங்ஸ் என்று தகவல் வெளியானது. ஏப்ரல் மாதத்தில் தங்கம் விலை பவுனுக்கு ரூபாய் 3880 உயர்ந்து புதிய உச்சத்தில் தங்கம் விற்பனையானது. இதனைத் தொடர்ந்து சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 67,400 ரூபாய்க்கும், 1 கிராம் 8,425 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அதிகபட்ச வெப்பநிலை சற்று குறையும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பு, தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.